எடுத்தது உங்க படிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவனை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். சரி, அதுக்கு வேதத்தில் ஒரு உதாரணம் சொல்லி இருக்குது. கிரியினால இல்லை, அழைக்கிறவரால் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி. இதை தெரிஞ்ச பிறகும் கிரியையில ஈடுபட்டாங்க. யார் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்ட உதாரணத்தையே பார்த்துடலாம். அதுலேயே 12ஆம் வசனம் சொல்லுது, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அநீதி உள்ளவர் என்று சொல்லலாமா? அதாவது மனுஷனுடைய கிரியையினாலே ஆசீர்வாதம் இல்லை, அழைக்கிறவர்னாலே ஆசீர்வாதம் உண்டு. தேவன் மனுஷனை என்ன செய்தார்? அழைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இன்றைக்குரிய நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ அதே போல உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நான் பலமுறை யோசிப்பேன், ஆபிரகாம் மட்டும் கூப்பிட்டு நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன நல்ல செய்தி என்னன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ரோமர் 8:28, நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி எப்படி தேவன் ஆபிரகாமை அழைத்து அங்கே ஆபிரகாம் இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன சொன்னாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது ஆபிரகாமுக்கு மட்டும்தானா? இல்லை, இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படலை, நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்படல. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? மிகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாருன்னா 1 பேதுரு 2:4 போட்டிருக்குது. பிதாவானவர் இயேசுவை தெரிந்து கொண்டார். இயேசு யாரை தெரிந்து கொண்டார்? உங்களை என்னை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எத்தனை பேர் சொல்லுங்க? சந்தோஷமா சொல்லுங்க. ஏங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனம் இருக்குது. அத்தனை கோடி ஜனங்கள்ல உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு? ஸ்பெஷலா தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? படிங்க. இப்போ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். உங்களை என்ன ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? ஆசாரிய கூட்டம். ஆசாரியன்னா உலகத்துல எல்லா மத சடங்காச்சாரத்துல என்ன செய்யணும்? அதுக்கு ஆசாரிய வகுப்புக்கு படிச்சாதான் ஆசாரியன் ஆக முடியும். இங்க இயேசுவிடத்துல வந்தா நீங்க அதுக்குன்னு படிச்சிருக்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாலே நீங்க யாரா மாறிடுறீங்க? ஆசாரியரா மாறிடுறீங்க. எப்படி ஆசாரியரா மாறினீங்கன்னு சொல்லிட்டு அவர் தெரிந்து கொள்ளவர்களை பற்றி வெளிப்படுத்துற விசேஷம் 1 இங்கிலீஷ்ல 5 இருக்கும், தமிழ்ல 6ன்னு நினைக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்துன்னு ஆரம்பிக்கும் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும், ஹலோ, உங்களை என்னையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. கவனிச்சிங்களா? உங்களை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? ஆசாரியர்களா தெரிந்து கொண்டார். அந்த ஆசாரியர்களா நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 சொல்லுது, நம்மிடத்தில் முதல்ல என்ன செஞ்சார் ஆண்டவர்?
அன்பு கூர்ந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்ன ஆண்டவர் யோவான் 15:12 சொல்லி இருக்குது. என்ன நீட்டு, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல. அதாவது அன்புக்கு அடையாளம் என்னது? மோசையோட அன்புக்கு அடையாளம் என்னது? மோசையுடைய அன்புக்கு அடையாளம் என்னதுங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. ஆண்டவர் உங்களை நீ தெரிந்து கொண்டது எப்படி? அவர் தம்முடைய அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமா மாத்தி இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருக்குது பாருங்க. அது படிச்சிடலாமா? ரோமர் 8:32 வருது. எப்படி தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதாவது சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதாவது அர்த்தம் என்னன்னா, பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த குமாரனோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்தது யாருக்கு கொடுத்தார் என்று சொல்லி அடுத்த வசனத்துல போட்டிருக்குது. எல்லாருக்கும் கொடுத்தார் சொல்லி. யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் ஆசாரியர்கள். எப்படி ஆசாரியரா மாறணும்? தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை கழுவினபடியால் நாம் என்ன ஆக்கப்பட்டோம்? ஆசாரியர்களாக நாம் மாற்றப்பட்டோம். தேவன் தெரிந்து கொண்டு நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து ஆசாரியர்களா பிதா முன்பாக நம்மை குற்றமற்றவர்களா நிறுத்தி வச்சிருக்கிறார். என்ன பார்த்தா குற்றம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்களா? குற்றமே இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. எங்க உங்களை தாங்க ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யாரு? நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் போன வாரம், என்னை பார்த்து குற்றம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, ஆண்டவர் இயேசு உங்களை எப்படி பார்க்கிறாரு? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களை பார்க்கிறார். ஆதாமுக்குள்ள பிறந்து உலகத்துல பாவியா இருந்தப்போ நமக்கு இயேசு யாருன்னு தெரியாது, நமக்கு ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாம் இந்த தெய்வத்தை தேடி நாம் வரவில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டு தேடி நம்மை ரட்சித்து தம்முடைய பிதா முன்பாக நம்மை குற்றமற்றவர்களாக நிறுத்தி வச்சிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டதன் காரணமே நீங்கள் நானும் யாரு? குற்றமில்லாதவர்கள். எத்தனை பேர் பிதா முன்பாக குற்றமில்லாதவர்களா இருக்கிறீங்க? நீங்களும் நானும் செய்ததை செய்யாததும் வச்சு குற்றம் இல்லாதவங்களா இல்ல. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதினால் நாம் பிதா முன்பாக குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். சரி, இந்த குற்றம் இல்லாதவர்களா இருக்கிறோம்ன்றதுக்கு இன்னொரு வசனம் பார்த்துடலாமா? எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபையா இருக்கு. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் ஆண்டவர் உங்களை எப்படி மாத்தி இருக்கிறாரு? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்கள். அது நம்ம எல்லாருக்கும் தெரியட்டும். ஆண்டவர் உங்களை எப்படி மாத்திட்டாரு? குற்றம் இல்லாதவங்களா மாத்திட்டார். இப்படி குற்றம் இல்லாம ஆண்டவர் இயேசு உங்களை மாத்தினதுனால நீங்க போய் குற்றம் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? கவனிக்கிறீங்களா? உங்களை மாத்தினது யாரு? ஆதாமுக்குள்ள இருந்தப்போ, பாவத்துல இருந்தப்போ, பாவியா இருந்தப்போ நம்ம பாவத்தை செஞ்சோம், குற்றம் செஞ்சோம். ஆனா ஆண்டவர் இயேசு நீதிமானா மாத்தி உங்களை என்னவோ மாத்திட்டாரு? குற்றமே இல்லாதவர்களா மாத்திட்டாரு. இப்படி ஆண்டவர் மாத்தினவங்களை நீங்க குற்றம் உள்ளவர்களா மாற விரும்புவீங்களா? இல்ல அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்க போறீங்களா? விளங்குதா உங்களுக்கு? தேவன் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை குற்றம் இல்லாதவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, குற்றம் அற்றவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஏன்னா அங்க என்ன போட்டிருக்கு? தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றவாளியாக குற்றம் சாட்டுகிறவன் யார்? அடுத்தது, அடுத்த பாதி, தேவனே அவர்களை நீதிமான். எத்தனை பேருக்கு உங்களை பார்த்தா நீதிமானா தெரியுது? ஒருத்தருமே நீதிமான் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? உங்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? நீதிமான். எப்படி நீதிமானா மாறினீங்க?
நிறைய நீதி செஞ்சு இயேசுவை ஏற்றுக்கிட்டு பாவமே செய்யாம இருந்து நீதிமான யாரா மாற்றப்பட்டிருக்கிறீங்களா? போன வாரம் 2 மணி நேரம் என்ன பார்த்தோம்? முக்கியமான ஒரு கருத்து ஒன்று பார்த்தோம். என்ன முக்கியமான கருத்து பார்த்தோம்? நம்ம பாவம் செய்யாததுனால நம்ம நீதிமான் ஆகலை. கவனிக்கிறீங்களா? நம்ம பாவம் செய்யாததுனால நம்ம நீதிமான் ஆகலை, குற்றம் இல்லாதவங்களா மாறலை. நம்ம பாவம் செய்யாததுனால நம்ம ரட்சிக்கப்படலை. கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் நீ எப்படி ரட்சிக்கப்பட்டன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் என்ன செஞ்சேன்? குடிச்சேன், இப்போ குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். நீ குடிப்பழக்கத்தையும் பாவம் செய்யாமல் இருப்பது ரட்சிப்பல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமே, அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பிலே கர்த்தர் அவர் நம்மை ரட்சித்தபடியால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியதில்லை. அவர் ரட்சித்தபடியால் அவரே நம்முடைய ரட்சிப்பை முற்றுமுடிய நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனுஷனும் கைவிடப்படவே முடியாது. யார்? நீங்கள் நான் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? தேவனாலே. எதுக்காக? பரிசுத்த ஜாதியாக, ஆசாரியராக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாகவும். அடுத்தது நீங்கள் நான் யாருக்கு சொந்த ஜனம்? ஹலோ, ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நானும் ஆதாமுக்குள்ள ஒரு தடவை பிறந்தோம். இப்ப யாரோட பிறந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதனால் நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள்? யாருக்கா சந்தேகம் இருக்குதா? ஹலோ, நீங்க தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா? சரி, அப்ப அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அதிகாரத்தை படிச்சிருங்களேன். 1 யோவான் 3:9 என்ன போட்டிருக்குது? தேவனால் பிறந்த எவனும் ஆரம்பிக்கும் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில், அப்போ ஒருத்தன் பாவம் செய்யாம இருக்கன்னா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி உபவாசம், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணணும். அப்படியா? எப்படி? பாவம் செய்யாம இருக்கன்னா என்ன செய்யணும்? தேவனால என்ன செய்யணும்? பிறக்கணும். அப்ப தேவனால பிறந்த மனுஷன் பாவம் செய்யறானே, அவன் பாவம் செய்யறானோ இல்லையா அதை பத்தி எனக்கு தெரியாது. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம். வேதம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் போட்டிருக்குது. ஏனெனில் அவருடைய வார்த்தை, அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால், அது இங்கிலீஷ்ல என்ன பட்டிருக்கு தெரியுமா? Because he is born of God, he shall not continue in sin. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவனால் பாவத்தில் என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது. ஆண்டவருக்குள்ள பிறந்தவங்க நீ பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் உன்னால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா நீ ஆதாமுக்குள்ள பிறந்தப்ப பாவியாய் இருந்ததுனால பாவம் செஞ்ச. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நானும் என்ன மாற்றப்பட்டோம்? நீதிமானா மாற்றப்பட்டோம். நீதிமானா மாற்றப்பட்டதுனால நீதிமானா இருக்கிறோம். இப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதிமான், அதுல அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்போ ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ரோமர் 4ல் கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி, கிருபை என்று எண்ணப்படாமல் என்ன என்று எண்ணப்படும்? கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் ஆண்டவர் யாரை நீதிமானாக்குறாரு? யாரங்க? நல்லவனை நீதிமானாக்குறாருன்னு சபை மாத்திட்டு நீ நல்லவனாயிருன்னு மாத்திட்டாங்க. ஆண்டவர் இயேசு நல்லவனை நீதிமானாக்கல, உபவாசம் இருக்கிறவனை நீதிமானாக்கல, நிறைய ஜெபம் பண்றவனை நீதிமானாக்கல. ஆண்டவர் யாரை நீதிமானாக்குறார்? பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்படும்? எண்ணப்படும். தொடர்ந்து அதுல இருக்குது பாருங்க. கிரியைகள் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷன், அது முக்கியம். இப்ப அதுக்காக தான் அதை படிக்க சொன்னேன். ஆண்டவர் உங்களை என்ன எப்படி எண்ணுறாரு? நீதிமான் என்று எண்ணுகிறார். நீ உங்களை என்ன ஆண்டவர் என்னன்னு சொல்லி எண்ணுறாரு? நீதிமான் என்று. அப்படின்னா இப்போ நீங்க பாவமே செய்யலைன்னா உங்களுக்கு வாங்க உங்க உதாரணம் வேணும். இப்போ நம்ம பிரதர் கேப்ரியல் இருக்கிறார். இப்ப இவர் பாவமே செய்யலைன்னா இவருக்கு மரணம் வராம இருக்குமா?
ஆதாம மறுதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மறுதலிக்க முடியுமா? உங்களுக்கு புரியலன்னா நான் மாத்தி கேட்கிறேன். மரணத்தை மறுதலிக்க முடியுமா உங்களுக்கு? சரி, எனக்கு ஆதாம் வேண்டாம், நான் பாவத்தை மறுதலிக்கிறேன், பாவி என்ற ஸ்தானத்தை மறுதலிக்க முடியுமா? முடியாது. அதே போல ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் ஆதாமுடைய கிரியை என்ன செய்ய முடியாது? மறுதலிக்க முடியாது. ஏன்னா ஆதாமுடைய பாவம் நம்மேல் எண்ணப்பட்டது. சொல்லுங்க, எண்ணப்பட்டது. நீங்க பாவம் செஞ்சாலும் செய்யலனாலும் உங்களுக்கு என்ன உண்டு? மரணம் என்பது நிச்சயமா உண்டு. ஆனால் நீங்கள் இந்த ஆதாமுக்குள்ள இருந்த ஆளு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்குள்ள பிறந்து பரிசுத்தவான் நீதிமானா ஆயிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் என்ன, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நீங்க பாவியாக முடியாது. அதனால நிறைய பாவம் செய்வோம் அப்படி சொல்லாதீங்க. தேவனால் பிறந்தவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? இவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறதுக்கு முன்னால இவர் யாரு? கோதண்டபாணி. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து கேப்ரியல் ஆயிட்டாரு. இப்போ இவர் பாவம் செஞ்சா பாவி ஆவாரா? ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? இவர் பாவி ஆகணும்னா இந்த கேப்ரியல் மரித்து இன்னொரு கோதண்டபாணியா பாவியா பிறந்தாருன்னா தான் என்ன ஆக முடியும்? பாவியாக முடியும். அது முடியுமா? இவர் மறுபடியும் செத்து போய் கோதண்டபாணியை பிறக்க முடியுமா? மறுபடியும் ஒரு பாவியாக முடியுமாங்க? இயேசுவை ஏத்துக்கிட்ட மனுஷன் எக்காரணத்தை கொண்டு பாவியாக மாறவே முடியாது. அது இயேசு செஞ்ச புண்ணியம். முதலாவது ஆதாம் செஞ்ச அக்கிரமம் என்னது? இனி பிறக்கப்படுற எல்லா மனுஷனுமே பாவத்துல பிறக்க வைக்கிறேன்னு சொல்லி சாய்ஸே இல்லாம எல்லாரையும் பாவத்துல பிறக்க வச்சுட்டான். யாரு? ஆதாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா எக்காரணத்தை கொண்டும் சாய்ஸே இல்லாம அவன் என்ன செய்ய முடியாது? பாவியாக முடியாது. ஏன் பாவியாக முடியாது? விக்கிரகத்துக்கு போனால் ஒழிய என்ன செய்ய முடியாது? இயேசுவானான்னு சொல்லி விக்கிரகத்துக்கு போனால் ஒழிய மறுபடியும் என்னவா ஆக்கப்பட முடியாது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் என்ன ஆக்கப்பட முடியாது? பாவி ஆக்கப்பட முடியாது. ஏனென்றால் கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் நீதிமான் என்று எண்ணப்பட்டவர்கள். ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாரும் பாவியாக எண்ணப்பட்டவர்கள். கவனிச்சிங்களா? நீங்க பாவம் செஞ்சு பாவி என்னங்களா? இல்ல ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால பாவியா? ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால தானே, பாவத்துல பிறந்ததுனால தானே பாவி. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா அங்க யோவான் 1:12-13 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது வரைக்கும் தான் எனக்கு மனப்பாடமா தெரியும். அடுத்த வசனத்தை படிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட முன்னால பின்னால, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் சொல்லுங்க. You are born of God. சொல்லுங்க, you are born of God. சொல்லுங்க, you are born of God. Anyone who is born of God, can the person who is born of God, can he be unborn? பிறந்தவன் அன்பான் பண்ண முடியுமாங்க? பிறந்தவன மறுபடியும் அன்பான் பண்ண முடியுமா? இப்ப ஏதாவது உலகத்துல கேட்டிருக்கீங்களா? பிறந்த குழந்தைய மறுபடியும் அம்மா வயித்தை கட் பண்ணி உள்ள மறுபடியும் ஸ்டாக் பண்றேன்னு திருப்பி உள்ள தள்ளி இருக்கிறாங்களா? உலகத்துல பிறந்த ஆள என்ன செய்ய முடியாது? அன்பான் பண்ண முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அவனை மறுபடியும் என்ன செய்ய முடியாது? அவன் கிரியினால என்ன செய்ய முடியாது? அன்பான் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிரியினால நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன செய்யல? பிறக்கல. நம்ம பிறந்தது யாரால பிறந்தோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராலே நாம் பிறந்தோம். அதுக்கு உதாரணம் பைபிள்ல போட்டிருக்குது, பார்த்துடலாமா? ஒருவன் கிரியை செய்யாமல், அதெல்லாம் படிச்சிட்டோம். ரோமர் 4:6 படிக்கிறேன், கவனிங்க. அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். அதே வசனம் எங்க இருக்குது? சங்கீதம் 32:1 இருக்குது பாருங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் பாக்கியவான் சொல்லல. எவன் பாவமும் செய்து அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல? எண்றதில்ல. இது என்னங்க இது புதுசா இருக்குது அப்படி கேக்குறீங்களா? ஆமா, கர்த்தர் அக்கிரமத்தை என்ன செய்யல? எண்ணுகிறது இல்லைன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஏன் எண்ணுகிறது இல்லை?
2000 வருஷத்துக்கு முன்னால நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலே நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணி விட்டார். ஆகவே உங்கள் பாவம் உங்கள் மேல் எண்ணப்படாமல் நம்முடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணப்பட்டது. ஆதாமின் பாவம் நம்ம மேல் எண்ணப்பட்டது, நம்முடைய பாவம் யார் மேல் எண்ணப்பட்டது? நம்முடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற தயவு நம்மேல் எண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாவம் எண்ணப்பட்டபடியால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நீதிமான் என்ற ஸ்தானம் உங்கள் மேல் என் மேலும் என்ன செய்யப்பட்டது? எண்ணப்பட்டது. அது எங்க எண்ணப்பட்டது? 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? இயேசு பாவம் செஞ்சாரா? பாவி போல் நடத்தப்பட்டாரா? அதை விட கொடூரமா நடத்தப்பட்டாரு. பாவம் செய்யாத இயேசு பாவியாக எண்ணப்பட்டு பாவிக்குரிய தண்டனை விட இன்னும் அதிகமா தண்டிக்கப்பட்டார். ஆகவே நீதி செய்யாத உங்களை என்ன கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? நீதிமானா மாத்திட்டார். கர்த்தர் உங்களை என்னவா மாத்திட்டாரு? பாவியை கர்த்தர் நீதிமானா மாத்துறார். கர்த்தர் உங்களை நீதிமானா மாத்திட்டார். நீதிமான் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 3, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க குற்றவாளியே இல்லைங்கிறாரு. உங்களை என்னையும் பார்த்து அவர் உங்களை என்ன செய்ய போறதில்ல? குற்றவாளியை ஆக்க போறதில்லை. ஏன்னா பாவம் செய்யாத இயேசு என்ன செய்யப்பட்டார்? குற்றவாளியாக எண்ணப்பட்டார். அதுக்குதான் ரோமர் 8:3 போட்டிருக்குது, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்யப்பட்டு விட்டார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டபடியால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது. எப்ப ஆக்கினை தீர்ப்பு இல்லை? எப்பங்க? பாவம் செய்யலனாவா? பாவம் செய்யலனா ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சபை மாத்திருச்சு. பாவம் செய்யலனா ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு அதுக்கு பிரசங்கமும் வேண்டாம், சபையும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. நீ பாவம் செய்யும் போதுதான் உனக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்? அது அந்த பாவம் செய்யும் போது நமக்கு வரவேண்டிய அந்த ஆக்கினை தான் ரோமர் 8:3 இப்ப படிச்சேன். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலிலே அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை என்ன செய்தார்? சரி, பாவம் செய்யும் போது ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றீங்களே, அதுக்கு உதாரணம் எங்க இருக்குது? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இருக்குது. விபச்சாரத்துல கையுமையுமா ஒருத்தைய பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவளை பிடிச்சிட்டு ஆண்டவரை கல்லெறியலாமா கொல்லலாமான்னு கேட்டாங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அது முதல் பாதி வசனம். அடுத்த பாதி என்ன சொல்லுது? நீ போய் இனி பாவம் செய்யாதே. பாஸ்டர், நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல வரைக்கும் நிறுத்திடுறீங்க, நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றது இல்லையே அப்படி கேட்பாங்க. கவனிக்கிறீங்களா? அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த வசனத்துக்குரிய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்கிற அந்த சக்தி, the power of no condemnation gives you power to overcome sin. அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்கிற அந்த சக்தி நீ பாவம் செய்யாமல் இருக்க உதவி செய்கிறது. விளங்குதா? ஆண்டவர் யாரை என்ன செய்யறது இல்லை? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோவா, பாவம் செய்யாதவன் எவனோவா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது உலகத்துக்கே தெரியும். அடுத்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய சபைக்கு எங்கே தெரியும்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை என்ன செய்தார்? அனுப்பினார். ஒரு வசனம் மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் வேணுமா? யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, பாவம் செய்யாதவனுக்கு இல்லை, யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மரணத்தை விட்டு நீங்கி என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஜீவன் பெற்ற எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பது கிடையவே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் நான் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா அங்க என்ன போட்டிருக்குது? 1 யோவான் 5:4 என்ன போட்டிருக்குது? தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்ல 5:4 படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் நானும் யாரால பிறந்திருக்கிறீங்க? ஹலோ, அதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் யாரால பிறந்திருக்கிறேன்? தேவனால பிறந்திருக்கிறேன். அதனால சாத்தான் என்ன ஜெயிக்க முடியாது, உலகம் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. பாவம் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் நானும் யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் அங்கே 1 யோவான் 4:4 படிங்க. அதுதான், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நான் உங்களில் இருக்கிறவர் யாரு? நீங்கள் நானும் ஏன் ஜெயிக்கிறோம்? நமக்குள்ள யார் இருக்கிறா? பெரியவர் இருக்கிறார். சாத்தானை காட்டிலும் பெரியவர், பாவத்தை காட்டிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசு யாரு? நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். தெரிந்து கொண்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? ஆக்கினை தீர்ப்பில்லாமல் வாழ்வதற்காக தெரிந்து கொண்டார். பாவம் இல்லாமல் ஜெயவாழ்வு வாழும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பாவத்துக்கு நீங்க பாவத்தை மேற்கொண்டவங்களா இல்ல பாவத்தை மேற்கொள்ள ட்ரை பண்ண போறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா, கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம ஜெயத்தை நோக்கி போறவங்க இல்ல. இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை நோக்கி போறவங்க இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் நானும் யாரு? நீதிமான், பரிசுத்தவான், ஜெயத்தை ஜெயித்து விட்டோம். விளங்குதா? சரி, நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்க. வசனத்தை படிச்சிருங்க. நம்ம எப்படி ஜெயிச்சோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி ஜெயிச்சோம்னு 1 யோவான் 2:13 படிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, ஹலோ வாலிபரே, வாலிபரே, கவனிக்கிறீங்களா? பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனால இல்ல ஜெயிக்க போறதுனாலயா? எப்படிங்க? ஜெயத்தை நோக்கியா ஜெயிச்சிட்டீங்களா? இயேசு, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் படிக்கணும் எவ்வளவு நாள் படிக்கணும்? 4 வருஷம் இல்ல 5 வருஷம். டாக்டர் படிக்கணும் என்ன 5 வருஷம் இல்ல 8 வருஷம் 10 வருஷம் படிக்கணும் இல்லையா? ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டா நீதிமான் ஆவறதுக்கு எவ்வளவு நாளுங்க? பெந்தகோஸ்து கோயிலுக்கு வந்து 3 மாசம் சர்ச்சுக்கு வந்துட்டு 3 மாசம் வந்துட்டு ஒரு 10 நாள் உபவாசம் இருந்தா எப்படி ரட்சிக்கப்பட்டுடலாமா? எப்படிங்க? வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால், ஜெயிச்சது யாரு? இயேசு ஜெயிச்சிட்டு அந்த ஜெயத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துட்டாரு. அது உங்களுக்கு புரியலன்னா அந்த புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. கோலியாத்து தாவீது சண்டை போட்டாங்க. கோலியாத் ஜெயிச்சா யாருக்கு அந்த ஜெயம்? பெலிஸ்தியருக்கு. தாவீது ஜெயிச்சா யாருக்கு அந்த ஜெயம்? அதே போல பரலோக தாவீதாகிய இயேசு ஜெயித்த ஜெயம் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்குங்க? அவர் ஜெயித்த ஜெயம் நமக்கு சொந்தம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ரத்தத்தால் ஜெயம், இயேசு ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா.
8:33 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதனால ஆண்டவரை உங்களை என்ன செய்யறது இல்ல, குற்றவாளியா பார்க்கறது இல்ல. ஆனால் சாத்தான் உங்களை என்ன செய்ய முடியாது, சாத்தான் குற்றப்படுத்த முடியாது. உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தும். உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தினா என்ன சொல்லணும், என்னங்க சொல்லணும்? இந்த பாவத்துக்குரிய கரையும் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டது, செலுத்தப்பட்டு விட்டது. எத்தனை பேருக்கு இன்னும் குற்ற உணர்வோட கூட ரொம்ப வருத்தப்படுறீங்க? அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியே வரணும்னா எபிரேயர் 8:12 ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுவோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், நினைக்க மாட்டாரு. ஏன் நினைக்க மாட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலே, நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தையும் பிதாவானவர் யார் மேல நினைச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் நினைத்து விட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்க பாவம் என் பாவம் எண்ணப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவுடைய நீதி உங்கள் மேல் என் மேல் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்யப்பட்டான்? விசுவாசத்தினால் என்ன செய்யப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டபடியால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல ஆபிரகாமை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போல கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களா? இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால வெளிச்சத்துக்கு வந்தீங்களா? பாவத்தை விட்டதுனால வந்தீங்களா? எப்படிங்க? இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால வெளிச்சத்துக்கு வந்தீங்களா, இல்ல பாவத்தை விட்டதுனால வந்தீங்களா? எப்படி? எங்க கொலோசியர் 1:13-12 அங்க என்ன போட்டிருக்குது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை நீ கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? குமாரனுடைய ராஜ்யத்துல உட்படுத்தி விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. என்னை பிதாவானவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டார். ராஜ்யத்திற்குள்ள போனவங்க மறுபடியும் அங்கிருந்து கீழே தள்ள மாட்டாரு. கவனிச்சீங்களா? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை இன்னும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? உட்படுத்திட்டாரு. ஹலோ, ராஜ்யத்துக்குள்ள போகாம இருக்கிறீங்களா? யாராவது இன்னும் ராஜ்யத்துக்குள்ள நான் போகலன்னு சொல்லி யாரா இருந்தீங்கன்னா அந்த ஆள் மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாம் உஷாரா தான் கவனிக்கிறீங்க. ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. என்ன, ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்களா இல்லையா? ராஜ்யத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆலயத்துக்கே வந்திருக்கிறீங்க. அதனால நீங்கள் நானும் எல்லாரும் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பத்தி என்ன சொல்லி இருக்குது? 1 பேதுரு 1:3 சொல்லி இருக்குது. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி ஆரம்பிக்குதாங்க. ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது என்ன? 1 பேதுரு 1 அங்கே 1 பேதுரு 1 நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்லி, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி இருக்குது. எங்க 3-5 வசனத்துல இருக்குது. 1 பேதுரு 1:5 உங்களுக்கு எனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய செக்யூரிட்டி வச்சிருக்கிறார். என்ன செக்யூரிட்டி? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் என்கிற சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் கெட்டு போகுமா? யாருக்கா சந்தேகமா இருக்குதா? அதை ஏற்கனவே நான் சொன்னேன் போன வாரம், மறுபடியும் சொல்றேன். ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு புஸ்தகம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். கவனிச்சிங்களா? ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு புஸ்தகத்துல என்ன போட்டிருந்தது தெரியுமா? பரலோகத்துல போனா 3 அதிசயத்தை பார்க்கலாமா. அது பொய். நான் படிச்சது பொய். அதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிடுங்க. அது என்ன பொய் தெரியுமா? நீங்க யாரெல்லாம் பரலோகத்துல இருக்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்களோ அவங்க அங்க இருப்பாங்களாம். அடுத்தது யாரெல்லாம் பரலோகத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இருக்க மாட்டாங்களாம். கடைசியில என்னவா? அந்த எழுதினவனுக்கே சந்தேகம். அந்த எழுதினாலே என்ன சொல்றாரு? நான் பரலோகம் போயிட்டேனே, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறார். உங்களுக்கு எனக்கு பரலோகம் போறது ஆச்சரியம் இல்லை.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்குள்ளே பிறந்தபடியால் நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயமாய் உண்டு. யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? நித்திய ஜீவன் இல்லைன்னுட்டு நம்ம சபைக்கு வந்துட்டு அடடா எனக்கு நித்திய ஜீவன் இருக்குதோ தெரியலையே, பரலோகம் போவானா போக மாட்டேனா? நம்ம சபைக்கு வர்றவங்களுக்கு யாருக்குமே பரலோகம் போக மாட்டேன்ற அந்த பயமும் சந்தேகமும் இருக்காது. ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமா உண்டு. ஆனா இப்போ பரவாயில்ல, இப்போ 2008 இருந்து நான் இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். 2008க்கு முன்னால என்னமோ நான் தான் நித்திய ஜீவனுக்கு ஓனர் மாதிரி என்ன சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீ சினிமா பாட்டு பாடிட்டு வந்தீங்கன்னா எங்க போக மாட்டேன், பரலோகம் போக மாட்டேன். இப்ப இந்த பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவம் செஞ்சதுன்னா எங்க போக மாட்டேன், பரலோகம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க பிரசங்கம் பண்ணேன்னா, பிரசங்கம் முடிச்சு நீங்க இப்படி மெயின் ரோடு போய் அந்த ரவுண்டு கிட்ட போனீங்கன்னா, பிரதர் முத்துக்குமார் அங்க போனீங்கன்னா அங்க ஒரு பேப்பர் கடை இருக்கும். அங்க பல அசிங்கமான படத்தெல்லாம் தொங்க விட்டுருப்பான். நீ அதை பார்த்துட்டு போன உடனே உன் உள்ளத்துல என்ன சொல்லும்? போச்சுடா, நித்திய ஜீவன் என்ன செஞ்சிச்சு? கெட்டு போச்சு, உடஞ்சி போச்சு. இதோட என்ன செய்யணும்? அதோட என்ன செய்யணுங்க? மறுபடியும் என்ன செய்யணும்? மறுபடியும் என்ன செய்யணும் பிரதர் மோகன்? மறுபடியும் என்ன செய்யணும்? நித்திய ஜீவன் கெட்டு போச்சுன்னா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவிதானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு பாஸ்டர் நான் தானே பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே என்ன செய்வேன்? இப்ப அந்த பாட்டை பாடுறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? எல்லாம் உன்னை சுத்தமாக்கு. சுத்தம் இல்லாத பாத்திரத்துல ஆண்டவர் வரமாட்டாரு. சுத்தமாக்கு ஒன்ன, நீ சுத்தமாக்கு சீக்கிரம். சுத்தமாகாம ஆண்டவரை உன்னால தோத்திரம் பண்ண முடியாது. கோயிலுக்கு வந்து என்னமோ பாவமே செய்யாத மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் உங்களெல்லாம் சத்தம் போட்டு திட்டி இருக்கிறேன், நீங்களும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ உங்களை அதே ஆளுங்களை பார்த்து இப்ப என்னன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். குற்றமற்றவர்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை என்ன மாத்திட்டாரு? குற்றமில்லாதவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? 1 பேதுரு 1:4 போட்டிருக்குது. நீங்கள் மறுபடியும் என்ன செய்யப்பட்டீர்கள்? ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், மறுபடியும் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இப்போ தாவீது ஒரு பாட்டு பாடினாங்க. சங்கீதம் 51 என்ன பாட்டு பாடினான் தெரியுமா? சுத்த இதயம் என்னிலே, வாசிக்கிறவர் தூங்கிட்டார், அதனால நான் ஆரம்பிச்சிட்டேன். சுத்த இதயம் என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை தாரும். Create in me a clean heart, O God, and in your right spirit within me. Cast me not away from thy presence, O Lord. வாரம் பாவம் செஞ்சிட்டு ஆண்டவரே cast me not away from your presence. இப்ப நீங்க அப்படி ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சுத்த இதயம் என்னிலே சிருஷ்டியும், நீ ஜெபம் பண்ண அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு சிலருக்கு கோபம் வந்துடும், முறைப்பாங்க. அடுத்த வார்த்தை சொல்றேன் கவனிங்க. சுத்த இதயம் என்னிலே சிருஷ்டியும்னு தாவீது மறுபடி பிறக்காதவன். கவனிக்கிறீங்களா? டேவிட் வாஸ் a spiritually dead person. ஆவியிலே மரித்த மனுஷன். நீங்களும் நானும் ஆவியிலே மறுபடி பிறந்தவர்கள் மட்டும் இல்லை. இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தாவீது என்ன பண்ணா? சுத்த இதயத்தை என்னிலே என்ன செய்யும்? சிருஷ்டியும். நீங்களும் நானும் ஏற்கனவே சுத்த இதயம் சிருஷ்டிக்கப்பட்டவங்களா இல்லையா? ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி போயிட்டு மறுபடி சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டின்னு இந்த பாஸ்டர் தான் பாட வச்சான். கவனிச்சீங்களா? புது சிருஷ்டின்னு சொல்லி தெரியாம சுத்த இதயம் என்னிலே சிருஷ்டியின் பாடுன்னு பாட வச்சு, அது மட்டும் இல்ல, எவ்வளவு நேரம்? குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆராதிக்கணும்னு சொல்லி உங்களை ஆராதிக்க வச்சு,
மதியானம் ஆராதனை முடிச்சு 1 மணி இல்ல 2 மணிக்கு இந்த இதே பில்டிங்க்கு பின்னால இருக்கிற கல்யாண மண்டபத்துல வச்சு நான் நடத்தி என்ன சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் என்ன செய்யி, கழுவப்படு, பாவத்தை அறிக்கை செய்யி கழுவப்படுன்னு. இன்னைக்கு உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யறதுனால ஆண்டவர் உன்னை மன்னிக்கல. கவனிக்கிறீங்களா? நீங்க அறிக்கை செஞ்ச அளவுக்கு ஆண்டவர் உங்களை பாவத்தை மன்னிக்காம நீங்க உங்க கணக்குல என்னென்னலாம் பாவம் நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் என்ன செய்வீங்க, அறிக்கை செய்வீங்க. ஆனா ஆண்டவர் இயேசு not according to the estimation of the calculation of your sin, but according to his estimation of his calculation of your sin, everything is totally forgiven. அதாவது அவருடைய கணக்குல என்னென்ன பாவம் என்று நீங்க பிறந்தது கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா என்னென்ன பாவம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் எண்ணப்படுகிறதோ அத்தனை பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து விட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க அறிக்கை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மன்னியாமல், ஆண்டவர் நீங்க பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் நீங்க பாவம், நீங்க நினைச்சதையும் நினைக்காததையும் எல்லா பாவத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்ன செய்து விட்டார், மன்னித்து விட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. 5 பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேவாதி தேவன் என் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். கவனிங்க, ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டாரு? இப்போ இந்த புது உடன்படிக்கை இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் பாஸ்டர். முன்னால பாவம் செஞ்சேன்னா சனிக்கிழமை இல்ல ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவரே இதெல்லாம் மன்னிச்சிடுன்னு சொல்லி ஒரு தடவை கேட்பேன். அப்படி கேட்டாலும் மறுபடியும் அதுக்கு அடுத்த வாரம் போனாலும் இல்ல 1 வருஷம் கழிச்சு போனாலும் போன வருஷம் செஞ்ச பாவம் கூட எனக்கு ஞாபகம் வரும். என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே உன் பாவத்தை என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது இல்லை. நீ என்ன செய்யற, உன் பாவத்தை நீ நினைச்சு இருந்தீன்னா எப்படி? ஏன்னா அவர் என்ன செஞ்சார், மீகா 7ஆம் அதிகாரத்துல கடைசியில் இருக்கு பாருங்க, அவர் நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்தில் போட்டு விடுவார்னு போட்டிருக்கு பாருங்க. மீகா 7:15-16. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன செய்து விடுவார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது, உங்கள் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் அது எப்படி ஆகும், பஞ்சை போல வெண்மையாகும். உங்கள் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் உங்க பாவத்தை எப்படி ஆக்கிடுறார் ஆண்டவர், உங்களை வெண்மையா மாத்திடுறார், வெள்ளையா மாத்திடுறார். எல்லா பாவத்தையும் நீக்கி ஆண்டவர் உங்களை என்னவா மாத்திடுறாரு, சுத்திகரிச்சிடுறாரு. அதனால பாவம் செஞ்ச உடனே ஆதாமுக்கு என்ன வந்தது கவனிங்க, குறிப்பை சொல்லிடுறேன். பாவம் செஞ்ச உடனே ஆதாம் ஏவாள் முதல்ல என்ன பண்ணாங்க, பாவம் செஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, தெரிஞ்சதுன்னு கேட்ட உடனே தான் உங்களுக்கு பதில் கரெக்டா வரும். அதனாலதான் மாத்தி கேட்டேன். பாவம் செஞ்ச உடனே என்ன தெரிஞ்சது, நிர்வாணம் தெரிஞ்சது. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லாதீங்க பாவத்தை பார்க்காத, நிர்வாணத்தை பார்க்காத, இயேசுவை பாரு.
பயப்படாதீங்க. சொல்லுங்க, வசனத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சவன என்னத்தை பார்த்தாங்க? பாவத்தையும் நிர்வாணத்தையும் பார்த்தாங்க. வேற யார் நிர்வாணத்தையும் இல்லையே, தன்னுடைய நிர்வாணத்தை தான் பார்த்தான். அது வரைக்கும் என்ன செய்யல, தான் நிர்வாணமா இருக்கிறன்றது என்ன செய்யல, தெரியல. ஆனா எப்ப சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சானோ உடனே என்ன தெரிஞ்சது? நிர்வாணம் தெரிஞ்சது. சரி, அப்போ நிர்வாணம் தெரிஞ்ச உடனே ஆதாம் என்ன பண்ணான்? ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அத்தி இலையை தச்சு என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அத்தி இலையை தச்சு ஒரு சட்டை போட்டுக்கிட்டாங்க. சரி, அந்த சட்டை நிக்குமா? அத்தி இலையை போட்ட சட்டை நிக்குமா? நிக்காது. உங்க பாவத்தை உங்களால என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. மூடனா அந்த பாஸ்டர் கேட்ட மாதிரிதான். மூடனா மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யும்? அது சிந்தனையை என்ன செய்யும்? தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குது? எவனாவது மடியிலே நெருப்பு தழலை வைத்து கொண்டு தன் கால் வேகாமல் இருக்க கூடுமோ? அதனால நீ நிர்வாணத்தை வச்சீங்கன்னா பாவம் செஞ்ச உடனே உனக்கு என்ன கிடைக்கும்? பாவம் செஞ்சா என்ன கிடைக்கும்? நிர்வாணம் கிடைக்கும். அந்த நிர்வாணத்தை உன்னால என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. மூடுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோல் உடை உண்டாக்கி என்ன செய்தார்? உடுத்தினார். அது எந்த தோல் உடைன்னு சொல்லி பார்த்துறீங்களா? ஏசாயா புஸ்தகம். அந்த எந்த தோல் ஏசாயால இருக்குது. நிர்வாணத்தை மூடின தோல் ஏசாயா 11 இருக்குது பாருங்க. ஏசாயா 11 வாசிங்க பார்க்கலாம். நீதி அவருக்கு அரை கட்டுனா நிர்வாணத்தை மூடுறது எப்படி மூடணும்? நீதியினால. நீதி அவருக்கு என்னது? அரை கட்டு. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? நீதினாலதான் அரை கட்டு கிடைக்கும். நீதினாலதான் நிர்வாணம் மூடப்படும். நீதினா என்னது? நீதினா தமிழ்ல சரியான வார்த்தை இல்லைங்க. அது இங்கிலீஷ்ல ரைச்சஸ்னஸ் போட்டிருக்கு. நீதினா பிதா முன்பாக நிற்கும் தகுதி. உங்களை நீ பிதா முன்னால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சுவிசேஷம் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்தது? சுவிசேஷத்தினால் உண்டாகும் தேவநீதி. சுவிசேஷத்தினால எனக்கு நல்ல சட்டை பேண்ட் கிடைச்சது, வீடியோ கேமரா கிடைச்சது, நல்ல கேமரா லைட்ஸ் கிடைச்சது இல்ல. சுவிசேஷத்தினால என்ன கிடைச்சது? சொல்லுங்க, என்னங்க கிடைச்சது? The gospel revealed the righteousness of God, not the sinfulness of man. The gospel revealed the righteousness of God. சுவிசேஷம் என்பது என்னது? சுவிசேஷத்தினால உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? தேவநீதி. ரோமர் 10:9-10 என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால என்ன செய்யப்படும். அதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் என்ன கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிறார்? இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. அடுத்தது ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவை என்ன செய்யணும்? பரிபூரணமாய் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து பலத்தை அடைந்து ஆளுவார்கள் போட்டிருக்குதா? இல்ல பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் போட்டிருக்குதா? ஜீவனை அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறார்? நீதி என்ற வஸ்திரம். அதனால நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உடனே பரிசுத்தாவியானவர் போயிடுவாரு. பாவம் செஞ்ச உடனே நான் மறுபடியும் ஆண்டவரே சுத்த இதயம் சிருஷ்டியும் நீ கேட்க வேண்டாம். நீங்கள் நானும் என்ன ஆக்கப்பட்டுட்டோம்? புது சிருஷ்டியா ஆக்கப்பட்டுட்டோம். ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? நீதி என்பது எப்படி கொடுத்திருக்கிறார்? இங்க வாங்க, அதை எப்படி விளக்கலாம்? இப்போ இந்த ப்ளூ கலர் இதுதான் என்னது? நீதின்னு வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் இது இப்ப சும்மா சரிதானா? அப்புறம் கொண்டு போயிடாதீங்க, நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு. இலவசமா ஈவா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நீதியை என்னன்னு கொடுத்திருக்கிறாரு? இலவசமா கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. இப்போ இவர் பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செஞ்ச உடனே இந்த கிஃப்ட் போயிடுமாங்க? போகாது. ஆண்டவர் நீதி எப்படி கொடுத்திருக்கிறாரு? இலவசமா ஈவாக. நீங்க பாவம் செய்யாததுனால கொடுக்கல, அதை தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல பாவம் அறியாத இயேசு பாவமாக்கப்பட்டபடியால் நீதி செய்யாத உங்களுக்கு இலவசமாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? நீதியை கொடுத்துட்டாரு. இந்த நீதி கையில இருக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க 10 நாள் உபவாசம், 10 நாள் பாவ அறிக்கை இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ரோமர் 5:1 என்ன சொல்லுது? ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானம் கெட்டு போகுமா? உங்களோடும் தெய்வத்தோடும் இருக்கிற தொடர்பு என்ன செய்யாது? அருந்து போகாது. கவனிங்க, அன்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தெய்வத்தை பார்க்க முடியாத மாதிரி நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்க தெய்வத்தை விட்டு உங்க தொடர்பு கட் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? யோவான் 5:24 போட்டிருக்குது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. அப்படின்னா இயேசுவை ஏத்துக்கிட்டவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஆவியில என்ன செஞ்சிட்டான்? மரிச்சான். நீங்கள் நானும் ஆவியில மரித்து, ஏற்கனவே ஆவியில மரித்து பிறந்தவர்கள் ஆவியில என்ன செய்யப்பட்டுட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். இன்னொரு ஆவிக்குரிய மரணம் இருக்குதா? ஹலோ, பாவம் செஞ்ச ஆவிக்குரிய மரணம் இன்னைக்கு இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? அந்த ஆக்கினை தீர்ப்பையும் அந்த மரணத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏற்றுக்கொண்டு என்னை மரணத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? நீங்கள் ஆக்கி விட்டார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த சாக வேண்டிய இடத்துல யார் செத்தது? இயேசு கிறிஸ்து மரித்து இலவசமாக ஈவாக நீதி என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அந்த நீதி என்ன செய்ய முடியாது. நம்ம அதுக்கு தான் ரோமர் 5 படிக்க சொன்னேன். என்ன போட்டிருக்கு? ரோமர் 5:1 விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாவம் செய்யாததுனால தேவனிடத்தில் சமாதானம் பெறல. ஏன்னா பழைய உடன்படிக்கையில நான் செஞ்சது என்னன்றத சொல்றேன். என்ன தெரியுமா? ஒரு வாரத்துல நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவரே, இனி இந்த பாவத்தை நான் என்ன செய்யவே மாட்டேன். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க. செய்யவே மாட்டேன்னு சொல்றதே ஒரு பொய். முதல்ல அது தெரிஞ்சுக்கிடுங்க. செய்யாம இருக்க முடியுமா உங்களால? செய்யாம இருக்க முடியாது. நீங்க பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால ஆண்டவர் உங்களை மன்னிச்சாரா? இல்ல அவர் உங்க மேல என் மேல அன்பு வச்சதுனால மன்னிச்சாரா? அவர் நம்மை தெரிந்து கொண்டு வெளிப்படுத்துற விசேஷம் 1:5 படிச்சோம். என்ன செஞ்சாரு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். அந்த முதல் லைன் என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி எனக்கு மனசுல நிக்குது. இன்னும் கவனிச்சிங்களா? அதை போல நான் பிரசங்கம் பண்றது உங்க மனசுல நிக்கட்டும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்க வசனத்துல என்ன இருக்குதோ அது தெரியாது. அவர் சொல்லுவார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவின்னு போட்டிருக்குதுன்னு சொல்லுவாரு. அது மட்டும் என் மைண்ட்ல நிக்குது. இப்ப படிங்க வசனத்தை, அங்க என்ன போட்டிருக்குன்னு. அப்படி படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. பாருங்க, அது தெரியாது பாருங்க. ஏன்னா என் பாஸ்டர் அதை சொல்லல. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. அவர் சொல்லலன்னா அவரை தப்பு சொல்ல முடியாது. இந்த மக்கள் என்ன செய்யல? பைபிளை படிக்கல. அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு வந்துருச்சு. இப்பதான் படிக்கிறேன் அந்த வசனத்தை. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. எல்லாரும் சேர்ந்து சொல்லணுமே, அது ரொம்ப முக்கியமாச்சே. சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது பாவங்களற. நான் தப்பு விட்டேன்னு நினைக்கிறேன். தமது இரத்தத்தினாலே. நான் கூட எடுத்துக்கிறேன் அந்த வசனத்தை. ஒரு தடவை நானும் பைபிள்ல எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். பைபிள்ல இந்த இடத்துல அந்த வசனம் வருது, இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கும். பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. வெரி குட். ஹல்லேலூயா. இப்ப படிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அவர் இரத்தத்தினாலே பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? நீக்கிட்டாரு. அதனால இன்னும் அந்த பாவம் இருக்குதுன்னு நினைச்சு நீ போய் அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நமது பாவங்களற நம்மை என்ன செய்து? நம்மை கழுவி. இங்க யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? he bathed us அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய ரத்தத்தினால நம்மளை குளிப்பாட்டிட்டாராம். நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்து விட்டார். மறுபடி சந்தோஷமா ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? 5
பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். பாவங்கள் சாபங்கள். பாட்டு பாடும்போது அப்படியே கர்த்தர் காணிக்க கொடுத்துடலாம். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து முதல்ல சகோதரிகள் விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் என்றால் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் என்றால் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்னையில் ஆனந்தம், என்னையில் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையில் ஆனந்தம், என்னையில் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் ரூபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் ரூபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சேயன் பச்சமாய் ரட்சிப்பே எங்கள் அருளினதாலே. அச்சேயன் பச்சமாய் ரட்சிப்பே எங்கள் அருளினதாலே. நிச்சய சாமியை பத்தியை சாட்சி பகர வேண்டியதே. நிச்சய சாமி பத்தியை சாட்சி பகர வேண்டியதே. என்னையின் ஆனந்தம், என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ரிதம் மாத்தி அடிக்கிறாரு, அப்படி அடிக்க கூடாத. டமுக்கு டப்பா அடிக்க கூடாது. திங் சக் சக் திங்கு தக் தக். என்ன என் ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. That's right. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
ரைட், வெரி குட், தேங்க்யூ. இப்போ அந்த ரோமர் 8 நம்ம ஆரம்பிச்சோம், ரோமர் 9 ஆரம்பிச்சோம் இல்லையா? அதை என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் கிரியினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். அதுதான் இன்னைக்கு ரோமர் 9:11 தான் செய்தி இன்னைக்கு. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். அப்போ பாவம் செஞ்சுட்டா என்ன செய்யணும் பாஸ்டர்? ஆண்டவரே, இந்த பாவத்தையும் நீர் சிலுவையிலே நீர் சுமந்து உம்முடைய ரத்தம் சிந்தினபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்தபடியால் உமக்கு நன்றி. சொல்லுங்க, இந்த உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்தபடியால் உமக்கு நன்றி. சரி, யாக்கோபு சாதாரண ஆளா? யாக்கோபு யாருங்க? எல்லாருக்கும் தெரியும். உடனே எத்தனை அப்படின்றவாங்க யாக்கோபுன்னுட்டு. யாக்கோபு யாரு? சும்மா சாதாரண ஆள் கிடையாது. ஏசா யாருடைய பையன்? அப்பாவுடைய பையன். யாக்கோபு அம்மாவுடைய பையன். யாக்கோபும் சரி அவங்க அம்மாவும் சரி, ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. யாரு? யாக்கோபும் அம்மாவும். அம்மா என்ன சொல்லிச்சு? டேய், உங்க அப்பா உங்க யாரு பெரிய பையன் தான் என்ன பண்ணான்? கிரியைகளால் வாழ்ந்தவன் யாரு? பெரியவன். என்ன கிரியையில வாழ்ந்தான்? நல்லா சூப்பரா போயிட்டு வேட்டையாடிட்டு வந்து கிரியை செஞ்சு அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? செய்வான்னு சொல்லிட்டாருல. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யறாங்க? அம்மாவும் ட்ரை பண்ணுது, பையனுக்கு தெரியாது. பையனுக்கு யார் சொல்லி கொடுக்கறா? அம்மா சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது? டேய், உங்க அண்ணன் வேட்டையாடிட்டு வந்து என்ன செய்ய போறான்? டேய், எல்லாம் சொத்தெல்லாம் வாங்கிக்க போறான். நீ மடமட என்ன செய்ய? ஒரு ஆடை கொண்டு வா, நான் உங்க அப்பாவுக்கு ஏத்த மாதிரி சமையல் செஞ்சு தர்றேன். சீக்கிரமா போய் என்ன பண்ணிடு, ஆசீர்வாதத்தை பிடுங்கி வாங்கிக்கோ. அதுக்கு யாக்கோபு சொல்றான், அண்ணன் கையில நிறைய ரோமம் இருக்கும், என் கையில ரோமம் இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு. அதுக்கு அம்மா என்ன சொன்னா? ஒரு ஆட்டு தோலை போட்டுக்கோ, தோலை போட்டுன்னு என்ன செஞ்சிரு, அப்பா கிட்ட போயிரு. அப்போ கூட அப்பா என்ன சொல்றாரு? சத்தம் யாருடைய சத்தம்? சத்தமும் யாக்கோபுடைய சத்தம். கைகள் ஏசாவின் கைகள். கை ஏமாத்திட்டான், சத்தத்தை என்ன செய்ய முடியல? ஏமாத்த முடியல. சரி, அப்படி ஏமாத்தினான் இல்லையா? அந்த ஏமாத்தினவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அதனால ஏமாத்தினவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு சொல்லல. கவனிக்கிறீங்களா? இந்த குறிப்பை விட்டுறாதீங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். ரோமர் 9:11. ஆண்டவர் உங்களை அழைச்சாரா இல்லையா? அதுல யாருக்கா சந்தேகம் இருக்குதா? ஹலோ, இங்க இருக்கிறது யாருக்காவது ஆண்டவர் என்ன அழைக்கல அப்படின்றதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இங்க இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சதுனால இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னுட்டு ஒரு வசனம் படிங்களேன். மார்க் 3:14. நான் நியாயப்பிரமாணம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரோடு கூட இருக்கிறார்கள், அவர்கள் தம்மோடு இருக்கவும். கவனிக்கிறீங்களா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரோட? யாக்கோபு யாரோடு கூட இருக்கிறான்? தெரிந்து கொண்டவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிறான். இந்த யாக்கோபுக்கு பேரு தான் என்னன்னு மாறி போச்சு? யாக்கோபு தான் ஆண்டவர் என்னன்னு மாத்தினாருங்க? புதுசா ரட்சிக்கப்பட்ட ஜனம் நம்ம சர்ச்சில் இப்ப 95% இருக்கிறதுனால அவங்களுக்கு பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது. யாக்கோபுன்ற இந்த மனுஷன் பேரை தான் ஆண்டவர் என்னன்னு மாத்தினாரு? இஸ்ரவேல்னு மாத்தினாரு. இன்னைக்கு இஸ்ரேல் நாடு இருக்குதுல்ல, அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் யாரு? அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் யாரு? இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்களும். அந்த இஸ்ரேல் நாட்டில் அற்புதம் அதிசயம் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல இருந்து யாரு? பாலஸ்தீன் சொல்லிட்டு ஹமாஸ்ன்னுட்டு ஒரு தீவிரவாத கும்பல் இருக்குது. கவனிக்கிறீங்களா? அந்த தீவிரவாத கும்பல் 3500 ராக்கெட் விட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? தீவிரவாத கும்பல் ஹமாஸ் 3500 ராக்கெட் எங்க இருந்து? இஸ்ரேல் மேல விட்டான். இஸ்ரேல் எத்தனை ராக்கெட்டை தடுத்தாங்க தெரியுமா? 300 ராக்கெட்டை தடுத்தாங்க. அப்போ மீதி 3000க்கு மேல என்ன ஆச்சு?
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து காத்து கொண்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன செய்வதில்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். ஆமா, அதனால இன்னும் அவன் ராக்கெட் அடிக்கிறது நிறுத்தல. கவனிச்சிங்களா? இப்போ இஸ்ரவேல்ல 3000 ராக்கெட் அடிச்சான். எல்லா நாடு தேசமும் பார்த்துட்டு இருக்குது. அமெரிக்கால ஒரு ராக்கெட் அடிச்சா சும்மா இருப்பானா? ரஷ்யால ஒரு ராக்கெட் அடிச்சா சும்மா இருப்பானா? இருப்பானாங்க? இருக்க மாட்டான் இல்லையா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யாரை காக்கிறாரு? இஸ்ரவேலை காக்கிறார். நான் சொல்றது கதை இல்லைங்க, நடந்தது. அவனே சொல்றான். யாரு? நான் இத்தனை ராக்கெட் விட்டு இன்னும் அந்த நாடு இருக்குதுன்னா தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவன் சொல்றான். யாரு? நம்ம சகோதரன் சொல்லிட்டு இருக்கிறான், தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு. நம்ம சர்ச்சுக்கு வருவார் தெரியுமா, ஐவிண்ட் மோலர். அவர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்? டெல் அவிவில் ஒரு பில்டிங்கில் ஒரு ராக்கெட் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து ராக்கெட் அடிக்க பார்த்தா அடிக்கிற நேரத்தில் ஒரு மேகம் வந்துடுது. உடனே சரி அப்புறம் அடிக்கலான்னுட்டு எஞ்சி போயிட்டு திருப்பி வந்து உட்காந்தானா மறுபடியும் மேகம் வரும். சரி மேகம் கலைஞ்சி போச்சுன்னுட்டு இவன் ராக்கெட் அடித்தா கரெக்டாக அந்த ராக்கெட் அடிக்கிற நேரத்தில் ஒரு காற்று வந்து அந்த ராக்கெட்டை தள்ளிக்கிட்டு போய் கடலில் போய் போட்டுருச்சு. இதெல்லாம் நடந்த சம்பவங்க, கதை இல்லை, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா 3000 ராக்கெட் அடிச்சு இஸ்ரவேல் நாட்டுக்காரன் உயிரோட இருக்கிறான்னா, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்ன செய்வதில்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எங்க போட்டிருக்குது அதை பத்தி? 121ஆம் சங்கீதத்துல போட்டிருக்குது. கவனிக்கிறீங்களா? இப்படி இந்த போராட்டம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் இங்க வருவோமா இல்லையான்றது கூட கேரண்டி கிடையாது. கவனிச்சிங்களா? நம்ம ஊர்ல இதெல்லாம் செய்தியில அவ்வளோவா போடுறதும் இல்லை, காட்டுறதும் இல்லை. அதனால உலகம் ஃபுல்லா அவ்வளோ பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யலாம், யுத்தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால எந்த யுத்தம் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னால கர்த்தர் நம்ம என்ன செய்து விடுவார், எல்லாம் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டு அவரை நம்ம அவரோடு கூட சேர்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இல்ல ஆயத்தமாக போறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் எல்லாருமே என்னது, எப்பொழுதுமே ஆயத்தம். ஹல்லேலூயா. எனக்கு ரெண்டு கூட ரொம்ப எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாம காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் காப்பவன் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் காப்பவன் உறங்காரே. எனக்கு தாசை
வானும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வானும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பேன். 121 சங்கீதம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த வாரத்தில் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். இந்த வாரத்துல இருந்து 121 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், பகலிலே வெயிலாகிலும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த சங்கீதத்தை டெய்லி படிச்சு, ஆண்டவரே இந்த சங்கீதத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. கவனிக்கிறீங்களா? இத்தனை குண்டடிச்சு இன்னைக்கு இஸ்ரேல் நாடு அப்படி இருக்குது. சுற்றி இருக்கிற அரபு நாடெல்லாம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? பலஸ்தீனால ஹமாஸ்னு ஒரு இந்த விடுதலை புலி தீவிரவாதி மாதிரி ஹமாஸ்னு ஒரு தீவிரவாதி இருக்கிறான். இந்த ஹமாஸ்ன்ற தீவிரவாதி பலஸ்தீனால மட்டும் இல்லை, எல்லா முஸ்லீம் நாட்டிலையும் இருக்கிறான். அவன் எல்லா முஸ்லீம் நாடும் சொல்றான், நீ இந்த ஹமாஸை ஜெயிச்சினா இஸ்ரேல், நீ உண்மையாவே நீ சாதாரண ஆள் இல்லை, இவ்வளவு குண்டடிச்சும் நீ இதெல்லாம் தாங்கி ஜெயிச்சினா உன்னோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லா அரபு நாடுகளும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆபிரகாமை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போல கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த 121 சங்கீதம் நமக்கு சொந்தம். அப்புறம் இன்னொரு சங்கீதம் நமக்கு சொந்தம், அது முக்கியம், அதையும் படிக்கணுமே. எத்தனை? 91. கூடுமான வரைக்கும் ராத்திரி வீட்டார் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து 91 சங்கீதம் 121 சங்கீதம் முடிஞ்சா ஏசாயா 53 சேர்ந்து படிச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யலாம்? படுக்கலாம். அங்க என்ன போட்டிருக்குது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படின்னு சொல்லணும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப என்ன சொல்லணும்? நான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் கேடகம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணி, அதுதான் குண்டடிக்கிறது, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே ரைட். இதை டெய்லி நைட்டு காலையில் உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க? கட்டாயம் படிங்க. வசனம் தெரிஞ்சாலும் மறுபடி அதை என்ன செய்யுங்க? படிங்க. இன்னைக்கு நான் பிரசங்கத்துக்கு கொண்டு வந்த வேத வசனம் எது தெரியுமா? ரோமர் 11:2 அதுதான் பிரசங்கம் பண்ணணும்னு கொண்டு வந்தேன். ஆனால் அது குறிப்பை மட்டும் சொல்லிட்டேன். ஆனால் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொன்ன இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொலை செஞ்சு நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு அவன் சொன்னான். ஆனா நீ மட்டும் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியான ஜனம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ரோமர் 9:29 போட்டிருக்குது. கர்த்தர் தமக்காக ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருக்கிறார்.
அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல்ல 9:27 போட்டிருக்குது. ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை, அதே போல இக்காலத்திலும் உங்களை இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அதுல அந்த 11ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு இன்னைக்கு பிரசங்கத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ கம்யூனியனுக்கு எடுத்து வைக்கிறீங்களா? ஹல்லேலூயா, க்ளோரி. தெரிந்து கொள்ள ரோமர் 11:7 போட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அதை யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதை அடைந்திருக்கிறாங்க? எங்க போட்டிருக்கு? அதுக்கு அதை அப்படியே லெஃப்ட்ல 9:31 படிங்க, தெரியும். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதை அடைந்தார்கள்? நீதியை அடைந்தார்கள். அந்த நீதியை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? நீதியை கொடுத்திருக்கிறார். நீதினா என்னது? பிதாவை சேரும் ஸ்லாக்கியம். நீதினா என்னதுங்க? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார்? பிதாவை சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால எனக்கு பாவம் இருக்குதுன்னு கர்த்தருடைய பந்தியில நீங்க பாவத்தை சொல்ல வேண்டியதில்லை. உங்களை எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே சுமந்து என்ன செய்து விட்டார்? தீர்த்து விட்டார். ஆகவே உங்க மேல உங்க பாவம் என்ன செய்யாது? கிடையாது. நம்முடைய பாவங்களை என்ன செய்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்து. கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட, இன்னைக்கு பிரசங்கத்துல கத்துக்கிட்ட வார்த்தை என்னதுங்க? சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போய் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்டா என்ன சொல்லணும்? என்னங்க? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அது நம்பர் 2. நம்பர் 1 என்னது? நீதியை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? நீதியை கொடுத்தாருன்னு வெளியே இருக்கிறவங்க கிட்ட போய் ஏதாவது சொன்னா தெரியுமா? தெரியாது. நீதினா என்ன அர்த்தம்? பிதா முன்பாக நிற்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு என்ன ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? பிதா முன்பாக நிற்கும் ஸ்லாக்கியம் இலவசம். சொல்லுங்க. பிதா முன்பாக நிற்கும் ஸ்லாக்கியம் இலவசம். உங்களுக்கு மனசுல பதிகிறதுக்காக சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. பிதா முன்பாக நிற்கும் ஸ்லாக்கியம் இலவசம். சொல்லுங்க. பிதா முன்பாக நிற்கும் ஸ்லாக்கியம் இலவசம். ஒருவேளை இங்க இயேசுவை ஏத்துக்கிடாதவங்க யாராவது புதுசா வந்தவங்க, இயேசுவை ஏத்துக்கிடாதவங்க இருந்தீங்கன்னா இப்போ எல்லாரும் இந்த ஜெபத்தை சொல்லிடுங்க. ஆண்டவரே, எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த ஜெபத்தை சொன்ன எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். விளங்குதான்? சபையில தான் சட்டத்தை வச்சிருக்கிறாங்க, என்னது ஞானஸ்நானம் எடுத்தாதான் அப்படின்னு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய பந்தியில என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். கவனிச்சிங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஜீவ அப்பம் நானே. ஜீவனாகி அப்பத்தை சாப்பிட்டா ஜீவன் கிடைக்குமா? சாவு கிடைக்குமா? ஜீவன் கிடைக்கும். இயேசு சொன்னார், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை சாப்பிட்டு மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே மறுபடியும் அந்த வசனத்தை நான் படிச்சிடுறேன். ஒரு பக்கம் தள்ளி படிச்சா, கிரியைகளினாலே நிலை நிற்காமல், ரோமர் 9:11, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரு மேல ஒரு தயவு இருக்குது. உங்க மேல என் மேல கர்த்தருடைய நிழலாகிய தயவு இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு உலகத்திற்குள்ளே போகும் பொழுது நீங்கள் எதிர்பாராத தயவெல்லாம் உங்கள் மேல் கிடைக்கும். நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறவர். கர்த்தர் அப்படி சொன்னா கூட யாக்கோபும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க. கர்த்தர் சொன்னாரு, மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? சேவிப்பான். இளையவன் தான் நம்பர் 1 இருப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப கூட ரெபேக்கா என்ன பண்ணா? ட்ரை பண்ணா. அப்பாவை ஏமாத்தி வாங்கன்னு ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னாரு?
மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இன்றைக்கு அந்த இளையவன், இன்னைக்கும் மூத்தவன் இளையவனை சேவிக்கிறானா இல்லையா? சேவிக்கிறதுனாலதான் மூத்தவன் எல்லாம் பயந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். கவனிச்சிங்களா? அதனால நம்மை பாதுகாக்கிறவர் யாரு? இயேசு. அதனால 121 சங்கீதம் 91 சங்கீதத்தை மறந்துடாதீங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டில் கம்யூனியன் வச்சுட்டு படுங்க. எனக்குதான் ரைட். எல்லாரும் சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரத்துக்கு கனம் கொடுத்து, ஆண்டவரே எனக்காக உம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தபடியால் நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட சிறியோர் பெரியோர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த சரீரத்தினாலே நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய எல்லைகளுக்கு பாதுகாவல் உண்டு. ஹல்லேலூயா. நான் என் வீட்டில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த ஆகஸ்ட் மாதமே தாண்டினாலே பெரிய காரியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன செய்யலாம், போராட்டம் சண்டை என்ன செய்யலாம், மூண்டு என்னனாலும் நடக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாவல் உண்டு. அவருடைய சரீரத்தினாலே அந்த பாதுகாவல் உண்டு. ஏனென்றால் அப்பொழுது அவர்களை இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுறதுக்கு காரணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல அன்னைக்கு ஒரு நிழலாட்டமான ஒரு ஆட்டை அடித்து அதன் ரத்தத்தை வாசல் நிலை கால்களில் பூசினபடியால் இன்றைக்கு அந்த தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு தந்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை சொன்னேன். அதனால கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு உண்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக
அடைக்கலம் புகவே தம் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசரவர். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் ஆண்டவரே உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காய் கொடுத்த உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பாடலாமே. நீங்க நிறைய பேர் சத்தமே கேட்கல. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். பரமசிலாக்கியமே.
சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் தளம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே என் கோட்டையும் மருளும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்துவனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துவனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Thank you, Lord. ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணலாம்.
முதல் வாரத்தில் நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஆராதனை முடித்து எல்லாருக்கும் ஆகாரம் வழங்குகிற வழக்கம் உண்டு. முதல் வாரத்தில் சிஸ்டர் ரோஸ் அவர்கள் முதல் வாரத்தில் அங்கே எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்தாங்க. இந்த மாதம் இன்னும் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஆகஸ்டில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆகாரம் கொடுக்கிறேன் என்று யாராவது விரும்பினால் 2500 ரூபா கொடுத்தா எல்லாருக்கும் சேர்த்து ஆகாரம் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். இந்த மாதம் இன்னும் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இன்னைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் தூத்துக்குடியிலிருந்து ஒரு பிரதர் ஜெபராஜ் என்று சொல்லி ஒருத்தர் இன்னைக்கும் அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து 5000 ரூபா கொடுத்துருக்கிறார். இங்கே ஏற்கனவே இங்கே நம்முடைய டெலிவிஷனில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவருடைய நீதியும் கிருபையும் பெற்றுக்கொண்ட அந்த சகோதரர் ஒரு போன வாரத்துக்கு முன்னால் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உங்கள் சர்ச்சில் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கறதுக்கு 2 Thank you Lord Jesus. ஆகவே இன்னும் ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. யாராவது ஆகாரம் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். புதன்கிழமை மதியானம் 12லிருந்து 2 வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஜெபம் உண்டு. நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளுக்காகவும் நம்முடைய சபையின் எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த வாரம் வெட்னஸ்டே 12 to 2 கரெக்டாக 2 hours 12 மணிக்கு ஆரம்பிப்போம், 2 மணிக்கு முடிச்சிருவோம். வந்து கர்த்தருடைய ஜெபத்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் எதுலேயுமே உங்கள் ஜனங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, ஜெபம் பண்ணணும்னு கூப்பிட்டா உங்கள் ஜனங்க வர்றாங்களா, வந்து பாருங்க வர்றாங்களா இல்லையான்னுட்டு. வர்றாங்க, வந்து நீங்களும் என்ன செய்யுங்க, வந்து ஜெபத்தில் பங்கு பெறுங்க. ஏன்னா நிறைய போதகர்களுக்கு என்னன்னா, நீங்கள் இப்படி விடுதலையாக பிரசங்கம் பண்ணுறீங்க, விடுதலை ஜனங்களுக்கு கொடுத்துட்றீங்க, உங்ககிட்ட ஜனங்க மேலே ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே ஜனங்களை என்ன செய்யறதில்ல, கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. பாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணணுமா என்ன? அதனால் நான் கண்ட்ரோலே பண்ணுறதில்ல. ஜெபம் வச்சா ஜனங்க வர்றாங்க, எப்போ எதுக்கு தேவையோ அதுக்கு நாங்கள் ஜெபம் வைப்போம். அந்த நேரத்தில் ஜெபத்துக்கு ஜனங்கள் வருகிறார்கள். எங்கள் சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சரி, இப்போ எல்லாரும் கடைசியாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்ன வேத வசனத்தை சொல்லி உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க அப்படி பெற்றுக்கொள்ள எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படி ஜெபம் பண்ணி அப்படி முடிச்சிருவோம். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய அழைத்த உம்முடைய ஜனத்தை பார்த்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு சொன்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில நம்முடைய பிரதர் டாக்டர் ராஜா திலகர் வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் அவரை சங்கீதம் 121 படியாகவும் 91 படியாகவும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.
ஏற்கனவே அன்று இங்கே நம்ம சபையில் பிரசங்கம் பண்ண அன்னைக்கு நிறைய பேர் வந்து பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதனால் அவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. கை கொடுத்து சும்மா ஏதோ பிரதர் வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் எந்த எத்தியோப்பியாக போனாலும் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வர்றாரு. அதனால கை கொடுத்து காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க. விளங்குதா? ரைட். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? துதி கனமாகி மகிமையுமக்கி போய் எல்லாமுமே துதி கனமாகி மகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம். துதி கனமாகி மகிமையுமக்கி ஓ எல்லாமுமே துதி கனமாகி மகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, amen, hallelujah, amen. Praise the Lord. God bless you. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் அப்படி சேர சைடுல